ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு விசேஷங்களுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு இந்து பண்டிகைகளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டுங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத பார்த்து அந்த நாட்களை, அந்த வழிபாடுகளை நம்ம தவறாமல் கடைபிடிக்கிறோம்னாவே நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட, ஏன்னா இறைவன் நமக்கு வரங்களும் வாய்ப்புகளையும் ஒரு முறை மட்டும்தான் கொடுப்பார். அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு முறையில நாம அதை கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய மகத்துவம் அப்படிங்கறது அடங்கி இருக்கு. அப்போ இந்த ஒரு ஓவரா ஒரு விஷயம் ஒரு மாதத்துல ஒரு பண்டிகை சிறப்புக்குரியதாக இருக்குன்னா அன்னைக்கு நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்கும், அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை. ஒருவர் ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், முன்னேற்றம் அடையணும், அவங்களுக்கு அடுத்தடுத்து ஏணிப்படிகளாக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும்? தெய்வ அனுகிரகம். திறமை உள்ளவர்கள் எல்லாமே வாழ்க்கையில ஜெயிப்பதில்லை. அப்படி பார்த்தா திறமை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்னும் கீழே தான் இருக்காங்க, அவங்களால முன்னுக்கு வர முடியறதுல. அதே மாதிரி திறமை இல்லாதவங்க யாருமே ஜெயிக்கல அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இன்னைக்கு எதுவுமே தெரியாதவங்க கூட இன்னைக்கு உச்சத்துல கை நிறைய வருமானத்தோட இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் செல்போன்ல சிம் இருந்தாலும் பேசலாம், இல்லைன்னாலும் பேசலாம்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இயல்பிலேயே நம்ம ஜாதகம் நல்லா ஆக்டிவேட்டா இருக்குன்னா நம்ம எந்த இதையும் பத்தி கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனா நமக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு, சில இடர்பாடுகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்க தெய்வ பலத்தோட நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் அங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த முன்னோர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு சில விசேஷமான நாட்களை நம்ம வகுத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு வழிபடுறதுனால அவங்க நேரடி தொடர்போட உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தை அன்று கிடைக்குது. அந்த மக நட்சத்திரத்தை அன்று உள்ள வழிபாடுகளை நம்ம செய்யறோம்னாவே நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்ச பலன்களை தரும். சரி, என்ன தொடர்பு மக நட்சத்திரத்துக்கும் மாசி மாதத்திற்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இல்லையா? மக நட்சத்திரம்ங்கிறது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மாசி மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு 6வது ராசியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுமே பிரச்சனைக்குரியது தானே அப்படிங்கிற கேள்விகளும் ஜாதகத்தை தெரிஞ்சவங்களுக்கு ஏற்படும். இதுலதான் ஒரு விஷயத்த உள்ளர வச்சிருக்காங்க. எங்க கேள்விகள் இருக்கோ அங்கதான் பதிலும் இருக்கு, எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் தீர்வும் இருக்கு. தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும். அப்ப பிரச்சனைக்குரிய பாவகம் என்னவோ அதே இடத்துலதான் நமக்கு தீர்வும் இருக்குங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த மாசி மகம் அப்படிங்கிற வழிபாடு நமக்கு சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப மாசி மாதம் சூரிய பகவான் நம்ம 12 மாதங்கள்ல, தமிழ் மாதங்கள்ல மாசி மாதத்திற்குள்ள வரும்போது அது ராசி மண்டலத்துல என்ன ராசியாக இருக்கும்? மகர ராசியாக இருக்கும். காலபுருஷனுக்கு 10வது ராசி அப்படிங்கிறது இந்த மகர ராசி. அதத்தான் நம்ம கர்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றதும் நமக்கு தண்டனைகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானமும் அந்த 10வது ராசி தான். அப்போ நம்ம கர்ம பலன்களை குறைக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறது மகர ராசி. அப்போ இந்த நேர் சிம்ம ராசிக்கு நேர் 7வது ராசி மாசி மாதம் அங்க சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நாள். அப்போ இங்க சிம்மத்துல மக நட்சத்திரத்துல சந்திரன் பிரவேசிப்பார். சூரியனிலிருந்து 180வது டிகிரியில சந்திரன் வரக்கூடிய நாளை தான் நம்ம பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்றோம். சூரியனுடைய வெளிச்சமும் சந்திரனுடைய வெளிச்சமும் முழுமையாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த மாசி அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த சூரியனுக்கு நேர் 7வது வீட்டுல சூரியன் பிரவேசிப்பாரு. அந்த சூரியனுக்கு நேர் 7வது வீட்டுல சந்திரன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள். அதுல மக நட்சத்திரத்துல சந்திரன் பிரவேசிக்கும் போது
முன்னோர்கள் அப்படிங்கிறது யாரு? மகம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக யார நம்ம சொல்றோம்னா பித்ருக்கள் அப்படிங்கிறவங்கள சொல்றோம். இந்த பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க யாரு? நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய நமது முன்னோர்களை தான் நம்ம பித்ருக்கள்னு சொல்றோம். அந்த பித்ரு வழிபாட்டிற்கு, முன்னோர்களுக்கு இதுவரையும் நான் எந்த ஒரு பரிகாரமும் செஞ்சதில்லை, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் நான் வாங்கினதில்லைன்னு இருக்கீங்க சொல்றீங்கன்னா, உங்க குடும்பத்துல உங்க வம்சாவளியில சுப பலன்களை அனுபவிப்பதற்கு தடைகள் நிறைய உண்டு. தெய்வ அனுகிரகம் கூட உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல எங்க பாட்டி சொல்ற ஒரு விஷயத்த நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாசி மகத்தன்னைக்கு பித்ருக்களை வழிபடக்கூடிய இந்த நாளப்போ நம்ம முன்னோர்களை நம்ம வழிபடணும். அப்படி வழிபடல அப்படின்னா நம்ம குடும்பத்துல அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க போய் குலதெய்வத்துக்கிட்ட உட்கார்ந்துக்குவாங்களாமா. அப்ப நம்ம குலதெய்வத்திற்குன்னு என்ன வேண்டுதல் வச்சாலும், பிரார்த்தனைகள் வச்சாலும், என்ன பூஜை முறைகள் செயல்பட்டாலும் அது அந்த குலதெய்வத்துக்கு போகாம அங்க இந்த ஆத்மாவாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் அந்த இதெல்லாம் சாப்பிட்டுருவாங்களாம். அப்ப அந்த உணவுங்கிறது, அந்த படையல்ங்கிறது நேரடியா குலதெய்வத்திற்கு போகாது. அது வழியிலேயே இந்த ஆத்மாக்கள் சாப்பிடும்போது அங்க குலதெய்வம் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாம போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த முன்னோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை பரிபூர்ணமா செஞ்சாதான் இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம போய் குலதெய்வத்திற்கு நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்படி பண்ணினா மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய முழுமையான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இவங்களை பட்டினி போட்டுட்டு நம்ம குலதெய்வத்திற்கு என்னதான் உணவு படைத்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால பித்ருக்களுக்கு கும்பிட்டுட்டு தான் தெய்வத்திற்கு கும்பிடணும் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை நம்ம முழுமையா பெறணும். அந்த பெறுவதற்கு சில மாதங்களை நம்ம முன்னோர்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எந்தெந்த மாதம்? ஆடியில வரக்கூடிய அமாவாசை, தையில வரக்கூடிய அமாவாசை, இந்த மாசியில இது ரெண்டுமே அமாவாசை. இது எதுக்காகனா அந்த இறந்தவர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. இது ரெண்டுக்கும் இந்த மாசி மகத்துக்கும் உள்ள வித்தியாசம் நிறையவே இருக்கு. அது மறந்து போனவங்களுக்கு, விட்டு போனவங்களுக்கு தர்ப்பணங்களை கொடுத்து அவங்கள ஆத்ம சாந்தி அடைய வைப்பதற்கான ஒரு பூஜை முறைகள் தான் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும். ஆனா இந்த மாசி மகம்ங்கிறது என்ன? அன்னைக்கு நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் அவங்களே நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிபூர்ணமான பௌர்ணமி நாள் அன்று சூரியனுடைய அனுகிரகமும் சந்திரனுடைய அனுகிரகமும் சிவசக்தியினுடைய சொரூபமாக நம்ம முன்னோர்கள் நம்மளே ஆசீர்வதிக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மாசியில வரக்கூடிய மகம் அப்படின்னு சொல்லலாம். மக நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாங்க. நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கலக்கின இன்னைக்கேனும் ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜே அம்மான்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு வலிமையாக இருந்த, ஏன் அவங்க மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு பவர்? அவங்க மாசி மகத்துல பிறந்ததினால அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த நாளுக்கு அவ்வளவு விசேஷங்கள், அந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் பெறக்கூடிய ஒரு நாள். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகா மகம் குளம் கும்பகோணத்துல விசேஷமா கொண்டாடுவாங்க. அதனுடைய சிறப்பு என்னன்னா, எப்பெல்லாம் சிம்ம ராசியில குரு பகவான் பிரவேசம் செய்கிறாரோ அப்பெல்லாம் அந்த மகாமக விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. இதுல முதன்மையா நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? அன்னைக்கு முன்னோர்களை நினைச்சு ஒரு சந்தின்னு சொல்லக்கூடிய விரதத்தை கடைபிடித்து அவங்களுக்கு பிடித்தமான பழங்கள், காய்கறிகள், இனிப்பு பதார்த்தங்கள் இருந்தா அதை வச்சு அவங்கள வழிபாடு பண்ணிட்டு நீர்நிலைகள்ல நீராடி, நல்லா கவனிங்க, நீர்நிலைகள்ல ஆறு, குளங்கள், இன்னும் சொல்ல போனா கடல்ல நீராடுறதுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நீராடி அவங்கள வழிபடுறோம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இறைஞ்சி கேட்கிறோம், கையேந்தி கேட்கிறோம் அப்படின்னா கட்டாயம் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால மாசி மகத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணாம அந்த மாசி மகத்தன்னைக்கு, அதுவும் இந்த வருடம் மாசி மகம் என்பது சனிக்கிழமை அன்னைக்கு வருது. 24/2/2024 அன்று இந்த சனிக்கிழமை, நல்லா கவனிங்க, நம்ம கர்ம கணக்கை நிவர்த்தி செய்வதற்கு சனிக்கிழமை ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நிகழுது அப்படின்னா அன்னைக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா
நம்ம சொல்லுவோம் பிரதோஷம் கூட சனிக்கிழமையில வந்தா ஒரு 100 பிரதோஷத்திற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிதான் இந்த பித்ருக்களே. ஏன்னா கர்மத்தை கழிப்பவர் சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுடைய நாள்லயே இந்த மாசி மகமும் வர்றதுனால அன்னைக்கு நீங்க நல்ல நேரமாக இந்த பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யும் போது குளிகை நேரமாக பார்த்து நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய அனுகிரகத்தோட உங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்க கையை விட்டு போன அத்தனை செல்வங்களும் செல்வாக்குகளும் அந்த 16 செல்வங்கள்ல உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும், முக்கியமா இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மாசி மகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, திருமணமாகி பல வருடங்கள் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, அப்படின்னு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்த மாசி மகத்துல உங்க முன்னோர்களை நினைச்சு உங்க வம்சாவளி தலைப்பதற்காக அவங்கள்ட்ட ரொம்ப மடியேந்தி அவங்கள்ட்ட வரம் வாங்குங்க. கண்டிப்பா அந்த வரத்திற்கு வலிமை ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ஒரு நல்ல புத்திர பாக்கியம். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுல அந்த மக நட்சத்திரம் இருக்கும், அது பித்ருக்கள். அது அப்ப அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் அதே காலபுருஷனுக்கு 11ல சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நாள்லதான் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது வரும். அப்ப அவ்வளவு விசேஷமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இந்த மாசி மகம். அதனாலதான் அந்த மாசி மகத்திற்கு மட்டும் அவ்வளவு விசேஷங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இது பித்ருதோஷ கர்மாவை உங்க ஜாதகத்துல சொல்லியிருப்பாங்க, இப்ப உனக்கு பித்ருதோஷம் இருக்கு, முன்னோர்களுடைய சாபம் இருக்கு, பரம்பரையா தோஷம் இருக்கு, 7 தலைமுறை சாபத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசி மகத்திற்கு உண்டு. சரியாக ஆத்மார்த்தமாக ஏதோ பார்த்தோம் டிவில இந்த அம்மா சொன்னாங்க நம்மளும் போய் பண்ணுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உண்மையாகவே உங்களுடைய முன்னோர்கள் அது உங்களுக்கு நல்லதே பண்ணலனாலும் சரி. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன இருக்கும், தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு குழந்தைய மட்டும் செல்லமா வளர்ப்பாங்க, அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க, மத்தவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க, உங்க தாத்தா இப்படி பண்ணிட்டாரு, உங்க பாட்டி இப்படி பண்ணிருச்சு, என்னைய மட்டும் இப்படி விட்டுருச்சு அப்படின்னு. அது அந்த குழந்தைகள் மனசுல ஒரு வன்மமாக, தாத்தா பாட்டின்னாவே நினைக்க முடியாத ஒரு வன்மமாக பதிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட கூப்பிட்டு அப்படியெல்லாம் இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் தாத்தா பாட்டி அது உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணணுங்கிறதும் உங்களுடைய ஜாதகத்துல உள்ள பிராப்தம். அப்போ அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. அதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இப்பவாவது அவங்க நம்மளை பத்தி புரிஞ்சிருந்திருப்பாங்க, நம்ம கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம கண்டிப்பா அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்குவோம்னு சொல்லி அந்த முன்னோர்களுக்கு நீங்க படையல் செய்து வழிபடும் போது அவங்கள நினைச்சு கடல்ல நீராடி, யாராவது வசதி இல்லாதவர்களுக்கு உணவு தானம் செய்து நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுடைய யாருன்னே தெரியாத ஒரு 3 பேருக்கு கடற்கரையில ஒரு 3 சாதுக்களை அழைச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறி அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அதை வாங்கி கொடுங்க. அல்லது ஒரு 5 வகை இனிப்பு 5 வகை பழங்கள் வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த சாதுக்கள் ரூபத்துல உங்க முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சமம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிது நிறைவேற வேண்டி என்னுடைய முன்னோர்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.